அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். நூலை தொடர்கின்றோம். அத்தியாயம் 41. காவல் நிலையத்தில். பத்ரன் பேசுகிறான். இன்று நான் ஒரு வினோதமான காட்சியை பார்த்தேன். அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருந்த யாரிடமேனும் அதை தெரிவிக்க வேண்டுமா என்று நான் யோசித்தேன். நேரமாகிக் கொண்டிருந்தது. நான் அன்று முழுவதும் ஊர் சுற்றிவிட்டு கொளுத்த வணிகர்களின் குதிரை வண்டிகளை கழுவி சுத்தப்படுத்தியதன் மூலம் நான் சம்பாதித்திருந்த ஒரு சில நாணயங்களை கள்ளுக்கடையில் செலவழித்தேன். எனக்கு பசித்தது. ஆனால் சாப்பிடுவதற்கு வீட்டில் எதுவும் இல்லை என்பதை நான் அறிந்தேன். உண்மையில் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகியிருந்தன. மாரிசனின் பிரம்மாண்டமான இறுதி சடங்கை நான் நினைத்து பார்த்தேன். துவக்கத்தில் மாரிசன் எப்படி இறந்திருந்தான் என்று எங்கள் யாருக்கும் தெரியவில்லை. அவனுக்கு வயதாகி இருந்தது. ஆனால் நோய் நொடி எதுவும் அவனுக்கு இருக்கவில்லை. அவன் தனது கருப்பு குதிரையின் மீது சவாரி செய்ததை நான் கடைசியாக பார்த்தபோது அவன் சுறுசுறுப்பாகத்தான் இருந்தான். அவனது மரணம் எங்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தது. மாரிசன் தனது முதுமையின் காரணமாக இறந்திருந்ததாகவும் அவனது இறப்பு இந்தியாவில் அசுர சாம்ராஜ்யத்தின் வட எல்லைகளில் நிகழ்ந்திருந்ததாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று தெரிவித்தது. மாரிசனின் உடல் அங்கேயே தகனம் செய்யப்பட்டிருந்ததாகவும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டது. அவன் தனது மரணத்திற்கு முன்பு ஏன் அவ்வளவு தூரம் சென்றான், எதற்காக சென்றான் என்பது இன்னொரு மர்மமான விஷயம். அவன் இறப்பதற்கு முந்தைய நாள்தான் மக்கள் அவனை பார்த்திருந்தனர். அவ்வளவு அதிக தூரத்தை ஒருவனால் அவ்வளவு வேகமாக சென்றடைவது எவன் ஒருவனுக்கும் இயலாத காரியம். மயனின் பறக்கும் இயந்திரத்தை பற்றிய பேச்சு எழுந்தது. பேரரசன் தனது இரும்பு பறவையில் மாரிசனுடன் வடக்கு நோக்கி பறந்து சென்றதை தாங்கள் பார்த்திருந்ததாக சிலர் கூறினர். ஆனால் அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. அரண்மனையில் அன்று ஏழைகளுக்கு நல்ல சாப்பாடு போடப்படும் என்றும் புதிய ஆடைகள் வழங்கப்படும் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டிருந்ததால் அந்த கிசுகிசுப்புகளில் கலந்து கொள்ள எனக்கும் என் மனைவிக்கும் நேரம் இருக்கவில்லை. நாங்கள் இருவரும் அரண்மனையை நோக்கி விரைந்தோம். அரண்மனைக்கு இட்டுச் சென்ற தெருக்கள் அனைத்திலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நான் அரண்மனையை நெருங்கிய போது அங்கு ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. இடத்திற்காக மக்கள் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளினர். காதை செவிடாக்கும் கூச்சல் அங்கு எழுந்தது. வசவுகள் வேகமாகவும் கோபத்தோடும் அள்ளி வீசப்பட்டன. கூட்டம் முண்டி அடித்தது, இடித்து தள்ளியது, கால்களால் மிதித்தது. உடல்கள் வியர்வையில் குளித்திருக்க, கால்களில் மண் அப்பியிருக்க, குடல்கள் புழுதியால் நிரம்பியிருக்க, கூட்டம் அங்குலம் அங்குலமாக முன்னேறியது. அங்கு வந்த இன்னும் அதிகமான மக்கள் அவர்களை பின்னால் இருந்து தள்ளினர். சூரியன் எல்லளவு கூட கருணை காட்டவில்லை. பசியோடு இருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் வியர்வை, சிறுநீர் மற்றும் உடலின் துர்நாற்றம் மூச்சு திணறடிப்பதாக இருந்தது. நான் என் மனைவியின் இடது மணிக்கட்டை இறுக்கமாக பிடித்திருந்தேன். ஆனால் வேறு சில கைகள் அவளை சீண்டிக் கொண்டிருந்ததை என்னால் உணர முடிந்தது. அவள் நெளிந்தாள், வளைந்தாள். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த பிற பெண்களைப் போலவே அதை பொறுத்து கொள்வதை தவிர அவளுக்கு வேறு வழி இருக்கவில்லை. இலவச பொருட்களுக்காக இருந்த தள்ளல்களையும் மிதிபாடுகளையும் உடல் தீண்டல்களையும் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டியிருந்தது. அது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. நாங்கள் முன்னால் சென்றோம். அரண்மனையை நாங்கள் நெருங்கிய போது எங்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் எங்களை இன்னும் வேகமாக தள்ளினார்கள். நானும் மற்றவர்களை எட்டி உதைத்து கொண்டும் இடித்து கொண்டும் முன்னால் சென்று சண்டையிட்டு கொண்டிருந்த மற்ற ஆண்கள் மற்றும் பெண்களின் தலைகளுக்கு மேலாக விநியோகிக்கப்பட்டு கொண்டிருந்த புதிய ஆடைகள் அடங்கிய பொட்டலங்களில் ஒன்றை கைப்பற்றினேன். அதை என் மனைவியிடம் கொடுத்துவிட்டு என் பங்கிற்காக மீண்டும் அதே சுழற்சியில் ஈடுபட்டேன். ஒரு வீரன் என்னை விலக்கி தள்ளியதில் நான் நிலை தடுமாறி கீழே விழுந்தேன். கூட்டம் என்னை மிதித்து புரட்டியது. சபித்தவாறே அங்கிருந்து நான் எப்படியோ என்னை விடுவித்து கொண்டேன்.
எங்களுக்கு ஒரே ஒரு பொட்டலம் மட்டுமே கிடைத்திருந்தது குறித்து எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. இறந்து போன தனது மாமனின் நினைவாக அரசன் கொடுத்து கொண்டிருந்த புதையலை பெறுவதற்காக முண்டியடித்து கொண்டிருந்த ஏழை மக்களை விலக்கி தள்ளிக்கொண்டு நாங்கள் வெளியேறினோம். அப்போது அரசன் ஒவ்வொரு நாளும் ஒரு மாமனை இழந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டேன். பிறகு இலவச சாப்பாட்டிற்காக நாங்கள் விரைய வேண்டியிருந்தது. ராஜ நெடுஞ்சாலையின் இருபுறமும் குழிகள் பறிக்கப்பட்டு அவற்றுக்குள் வாழை இலைகள் வைக்கப்பட்டிருந்தன. பிறகு இந்த தற்காலிக கலயங்களில் கஞ்சி ஊற்றப்பட்டது. என்னை போன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் இதை மிகவும் ஆசையோடு ருசித்து சாப்பிட்டனர். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த போது இலங்கையின் மேட்டுக்குடியினரையும் இந்தியாவிலிருந்து ஒரு சிலரையும் அரண்மனைக்கு சுமந்து சென்ற குதிரை வண்டிகளின் வேகமான ஓட்டத்திலிருந்து கிளம்பிய புழுதியும் மண்ணும் எங்கள் கலயங்களுக்குள் விழுந்தன. ஈக்கள் எல்லா இடங்களிலும் பறந்தன. சில தெரு நாய்களும் எங்களுடைய சாப்பாட்டில் பங்கு போட முயன்றன. மாலையில் புதிய கல் நிரப்பப்பட்ட மர பீப்பாய்களை அரண்மனை சேவகர்கள் வெளியே உருட்டி கொண்டு வந்தனர். இன்னொரு காட்டுமிராண்டித்தனமான மோதல் துவங்கியது. நள்ளிரவிற்குள் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி நாங்கள் அனைவரும் குடித்து கழித்திருந்தோம். பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட கைகலப்புகளில் 4 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் அச்செய்தி மறுநாள் காலையில்தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் சூழ்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. நான் சம்பாதித்த பணம் 1 வாரத்தில் செலவழிந்தது. அதில் பெருமளவு கள்ளுக்கடையில் போனது. ஆனால் மாலா சிறிதளவு பணத்தை எனக்கு தெரியாமல் சேமித்திருந்தாள். அது எனக்கு தெரிய வந்தபோது நான் அவளை துவைத்தெடுத்தேன். அதை அவளிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு மீண்டும் கள்ளுக்கடைக்கு விரைந்தேன். நான் கொண்டாடிய கடைசி நாள் அதுதான். அடுத்த நாள் காலையில் பசி எங்களை மீண்டும் துரத்தியது. அவ்வப்போது எனக்கு ஒரு சில எடுபிடி வேலைகள் கிடைத்தபோது நாங்கள் பசியாறினோம். நாங்கள் ஆதரவற்றவர்களாக இருந்தோம். உண்மை மெல்ல மெல்ல உள் இறங்கியது. ஒருவருடைய முந்தைய பிறவி குறித்தும் கர்ம வினை குறித்தும் பிராமணர்கள் கூறியதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கக்கூடும் என்று நான் நினைத்தேன். எங்களுடைய கடந்த கால பாவங்களுக்கு நாங்கள் இந்த பிறவியில் விலை கொடுத்து கொண்டிருந்தோம். பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருந்தனர். எனவே முந்தைய பிறவிகளில் ஏராளமான பாவிகள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இதில் விதிவிலக்குகளும் இருந்தன. வணிக வகுப்பினர், அதிகார வர்க்கத்தினர், அரசாங்க ஊழியர்கள், நடிகர்கள், இசை கலைஞர்கள் ஆகியோர் நாளுக்கு நாள் பருத்து கொழுத்து கொண்டே போனார்கள். ஆங்காங்கே மாளிகைகள் முளைத்து கொண்டிருந்தன. பகட்டான ஆடைகளையும் நவீன காலணிகளையும் விற்ற கடைகளுக்கு ஜொலிப்பான குதிரை வண்டிகளில் வந்த அழகான மக்கள் அடிக்கடி விஜயம் செய்தனர். அவர்களுடைய வீடுகளுக்கு உண்மையான கூரைகள் இருந்தன. அவர்கள் உட்கார்வதற்கு முறையான அறைகலன்களும் மேற்கிலிருந்து தொலைதூர நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட கம்பளங்களும் இருந்தன. அந்த கம்பளங்களின் விலைக்கு ஈடான பணத்தை கொண்டு ஓர் ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் 1 வருடத்திற்கு உணவளிக்க முடியும். பணக்காரர்களின் வாரிசுகளுக்கு மட்டுமே பாடம் கற்றுக் கொடுத்த குருமார்களிடம் சாமர்த்தியமான குழந்தைகள் படிக்க சென்றதை நாங்கள் பார்த்தோம். நகரில் பல நாடக அரங்குகளும் இருந்தன. ஆனால் நாங்கள் அவற்றுக்கு அருகே செல்ல முயன்றபோது காவலாளிகள் எங்களை விரட்டி அடித்தனர். எழுதவும் படிக்கவும் முன்பொரு முறை எனக்கு தெரிந்திருந்தது. நான் முறையாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு வீரனும் கூட. அல்லது இவை அனைத்தும் கடந்த கால பெருமைகளையும் துணிச்சலான காரியங்களையும் வீணாக கற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு வயதான மனிதனின் மாயைகளா? மெலிந்த உடலுடனும் வெடிப்புடன் கூடிய தோளுடனும் வழுக்கை தலையுடனும் ஒட்டி போன கன்னங்களுடனும் இப்போது நான் இருந்த விதத்தில் யாரேனும் என்னை பார்த்தால் முன்பொரு காலத்தில் நான் ஒரு போர் வீரனாக இருந்தேன் என்று நம்ப மாட்டார்கள். என்னால் இப்போது படிக்க முடியவில்லை. அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. செய்வதற்கு பெரிதாக ஒன்றும் இருக்கவில்லை. ஒரு நாள் என்னையும் 4 பேர் சுமந்து சென்று எரிப்பார்கள். அந்த பயணத்திற்காக நான் காத்திருக்கவில்லை என்பது வேறு விஷயம். இறப்பதற்கான வயது இன்னும் எனக்கு வரவில்லை என்று கூறி என் மனைவி என்னை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். சமீப காலமாக என்னுடைய நல்லொழுக்கம் குறித்து
நான் கூறிய எது ஒன்றுக்கும் என் மனைவி பதிலளிக்க மறுத்ததை நான் கண்டேன். ஒருவேளை நான் இறந்து போக வேண்டும் என்று அவள் விரும்பினாள் போலும். அவள் மீதும் குறை கூற முடியாது. ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. நான் என்றென்றும் நிலைத்து வாழ விரும்பினேன். நான் என் வீட்டிற்கு திரும்பி நடந்தபோது தெருவில் பல வண்ணமயமான நிழல்களையும் பிரதிபலிப்புகளையும் உருவாக்கிய ஒளிமயமான விளக்குகளை ஆச்சரியத்தோடு பார்த்தேன். ஓர் அழகான பெண் என்னை கடந்து சென்றபோது அவள் தன் உடலின் மீது பூசியிருந்த வாசனை திரவியத்தை நான் முகர்ந்தேன். இசை மேன்மையாக தவழ்ந்து வந்தது. ஒரு சில குடும்பங்கள் நடைபாதையில் தங்கள் படுக்கைகளை விரித்து கொண்டிருந்தனர். பாவப்பட்ட ஜீவன்கள். அவர்கள் கிராமத்திலிருந்தோ அல்லது இந்தியாவிலிருந்தோ வந்திருக்க வேண்டும். ஆனால் விரைவில் அவர்கள் அங்கிருந்து துரத்தியடிக்கப்படுவார்கள். இந்த அழுக்கு மூட்டைகள் தூங்குவதற்காக அந்த அழகான நடைபாதைகள் அமைக்கப்பட்டிருக்கவில்லை. நான் சந்தைகளை கடந்து ஆற்றின் பக்கத்தில் இருந்த என் வீட்டை நோக்கி நடந்தேன். 1000 மசாலாக்களின் கார்ப்பு நெடி என் மூக்கை தாக்கியது. கடைக்காரர்கள் தங்கள் கடைகளை மூடிக்கொண்டிருந்தனர். சில குண்டோதரர்கள் தங்கள் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தனர். அப்படிப்பட்ட கடைகளுக்கு வெளியே நிலை கொண்டிருந்த முரடர்களை நேருக்கு நேர் பார்க்காமல் நான் அக்கடைகளை விரைவாக கடந்து சென்றபோது அவர்கள் என்னை சந்தேகத்தோடு பார்த்தனர். சந்தையின் முடிவில் இடது பக்கமாக நான் திரும்பினேன். அழுகிய காய்கறிகளும் மீன்களும் அந்த மூலையில் நாற்றமடித்தன. ஒரு சில நாய்கள் அந்த குப்பையை கிளறி கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று என்னை பார்த்து தொடர்ந்து குரைத்தது. ஒரு கல்லை எடுப்பதற்காக நான் குனிந்தபோது அந்த நாய் தனது வாலை தனது கால்களுக்கு இடையே வைத்து கொண்டு என்னை தாண்டி வேகமாக ஓடியது. தூரத்தில் ராவணனின் கோட்டை பிரம்மாண்டமானதாகவும் ஊடுருவ முடியாதது போலவும் தோன்றியது. அதிகாயன் தனது எஜமானனான இளவரசன் மேகநாதனுடன் இருக்கக்கூடும். முட்டாள்! நான் அவனை பார்த்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்திருந்தது. அவன் உண்மையில் அரண்மனைக்கு சொந்தம் என்பதையும் நான் அவனது பராமரிப்பாளன் மட்டுமே என்பதையும் நினைத்தபோது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் பூரண நதிக்கரையில் இருந்த எனது கிராமத்திலேயே தங்கியிருந்து என் மனைவியும் மகளும் உயிரோடு இருந்திருந்தால், அந்த தேவர்கள் மட்டும் என் கிராமத்தை தாக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமாக அது நல்லவிதமாகவும் வித்தியாசமாகவும் இருந்திருக்கும். நான் ஓர் அரசனின் கனவுக்காக போரிட்டு ராவணனை போன்ற மூர்க்கர்கள் செல்வத்திலும் பெருமையிலும் அதிகாரத்திலும் திளைப்பதற்கு என் வாழ்வின் பொன்னான பகுதிகளை கொடுத்திருந்தேன். என் வாழ்வில் நான் பல விஷயங்கள் குறித்து பின் வருத்தம் கொண்டிருந்தேன். என் வாழ்க்கை தனக்கென்று ஒரு போக்கை கொண்டிருந்தது போல தோன்றியது. என் மகனாவது வயிறார சாப்பிட்டான். அவன் ஓர் இளவரசனைப் போல வாழ்ந்தான். ஆனால் அந்த எண்ணம் எனக்கு ஆறுதல் அளிக்கவில்லை. ஏன் அவனுக்கு மட்டும் இந்த உபசரிப்பு? அவர்கள் என்னையும் ஏன் அவ்வாறு நடத்தக்கூடாது? எனக்கு வெறுப்பாக இருந்தது. நான் மீண்டும் அந்த பிரகாசமான மாளிகையை பார்த்தேன். அப்போதுதான் அந்த வினோதமான காட்சியை நான் கண்டேன். நான் அங்கேயே நின்று கவனமாக உற்று பார்த்தேன். துவக்கத்தில் அது என்னவென்று என்னால் கூற முடியவில்லை. ஏதோ ஒன்று அந்த கோட்டையின் மீது ஏறிக்கொண்டிருந்தது. அது ஒரு திருடனாக இருக்குமோ? பேராற்றல் வாய்ந்த அசுர பேரரசரின் அரண்மனைக்குள் அத்துமீறி நுழைவதற்கு எந்த மடையனுக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கும்? அவன் பிடிபட்டு விட்டால் உயிரோடு தோலுரிக்கப்படுவான். அங்கு வேறு ஏதேனும் அசைவு தென்பட்டதா என்று பார்ப்பதற்காக நான் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்தேன். ஆனால் எல்லாம் அமைதியாக இருந்தது. நான் குடித்திருந்த கள்ளு நான் நினைத்திருந்ததை விட அதிக வீரியமாக இருந்தது போலும். நான் என் கண்களை அந்த கோட்டையிலிருந்து அகற்றி எனது பயனற்ற வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்லவிருந்த நேரத்தில் நான் அவனை பார்த்தேன். ஒளிர்ந்து கொண்டிருந்த அரண்மனையின் பின்புலத்திற்கு எதிராக அவனது உருவம் ஒரு நிழல் வடிவ தோற்றம் போல தெரிந்தது. என்னால் அவனது முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவன் நல்ல வாட்டசாட்டமாக இருந்தான். கோட்டையின் உச்சியில் நின்று அவன் அந்த அரண்மனையை ஆய்வு செய்தான். அவனது தோளில் ஒரு பெரிய கதாயுதம் இருந்தது. யார் அவன் என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். பிறகு திடுக்கிட்டேன். மாபெரும் வானர அரசனான வாலி என் நினைவிற்கு வந்தான். கோட்டையின் மேலே நின்று கொண்டிருந்த அந்த மனிதன் வாலியை போலவே இருந்தான். ஆனால்
வானர அரசன் ஏன் ராவணனின் அரண்மனைக்குள் திருட்டுத்தனமாக நுழைய வேண்டும்? சில நாட்களுக்கு முன்பு ஏதோ ஒரு தேவ வேடன் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து நின்று வஞ்சகமாக வாலியை கொன்றிருந்ததாக நிலவிய ஒரு வதந்தி என் நினைவிற்கு வந்தது. கோட்டையின் மேலே நின்றவன் தன் தலையை திருப்பிய போது அவன் அணிந்திருந்த விலை உயர்ந்த காதணியிலிருந்து ஒளி பிரதிபலித்தது. இல்லை, இவன் வாலி இல்லை. அப்போது வானர்களுக்கே உரிய வேகத்துடன் அவன் கீழே குதித்தான். அவன் குதித்ததில் மரங்களின் உச்சி பலமாக குலுங்கியதை நான் பார்த்தேன். நான் உறைந்து நின்றபோது வெறுமை என்னை வெறித்து பார்த்தது. சற்று முன் யாரோ ராவணனின் அரண்மனைக்குள் நுழைந்திருந்தனர். நான் குழம்பிப் போய் நின்றேன். நான் யாரிடமாவது இந்த விஷயத்தை தெரிவிக்க வேண்டுமா? அல்லது நேராக என் வீட்டிற்கு சென்று உறங்க வேண்டுமா? யாரேனும் அரசனின் அரண்மனைக்குள் நுழைந்திருந்தால் அது அரசனின் பிரச்சனை. நான் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஆனால் நெடுங்காலத்திற்கு முன்பு தேவர்கள் என் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த காட்சி அப்போது என் நினைவிற்கு வந்ததால் நான் வந்திருந்த வழியாக திரும்பி ஓடினேன். இது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒருவனை நான் கண்டுபிடித்தாக வேண்டியிருந்தது. மூலையில் ஆபத்து ஒளிந்து கொண்டிருந்தது. ராஜவீதியில் இருந்த காவல் நிலையத்தை நான் சென்றடைந்த போது ஒரு நாயைப் போல எனக்கு மூச்சிறைத்தது. நான் அந்த காவல் நிலையத்தை நெருங்கிய போது சற்று தயங்கினேன். உள்ளே ஒரு தீப்பந்தம் எரிந்து கொண்டிருந்தது. 4 காவலர்கள் அங்கு ஒன்றாக அமர்ந்து சொக்கட்டான் விளையாட்டில் மூழ்கியிருந்தனர். பருத்த உடலை கொண்ட ஒரு காவலன் தன் கால்கள் 2ஐயும் மேசையின் மீது நீட்டி தூங்கிக் கொண்டிருந்தான். மூலையில் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த ஒரு தீப்பந்தத்தை சுற்றி வீட்டில் பூச்சிகள் வட்டமிட்டு கொண்டிருந்தன. ஐயா என்று நான் அழைத்தேன். உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஐயா என்று நான் மீண்டும் அழைத்தேன். அக்காவலர்களில் ஒருவன் தன் தலையை உயர்த்தி பார்த்தான். அவனது கண்கள் ஆச்சரியத்தில் மிக பெரிதாக விரிந்தன. என் கால்கள் நடுங்கின. பயத்தில் நான் கூனி குறுகினேன். நான் ஒரு குற்றவாளி அல்ல என்று என் மனதிற்குள் கூறிக்கொண்டேன். ஆனால் நான் ஓர் ஏழை. அதுவே ஒரு மிகப்பெரிய குற்றம்தான். உனக்கு என்ன வேண்டும் என்று அவன் என்னை பார்த்து குரைத்தான். எனது குறுக்கீடு அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தது. வெளிப்படையாக தெரிந்தது. ஐயா, நான் ஒருவனை பார்த்தேன். நானும் கூடத்தான் என்று கூறிவிட்டு அவன் தனது பரிதாபமான நகைச்சுவை உணர்வைக் கண்டு தானே சிரித்து கொண்டான். மற்றவர்களும் அதில் சேர்ந்து கொண்டனர். தலைமை காவலன் தன் கண்களை திறந்து ஒரு சில முறை அவற்றை சிமிட்டிவிட்டு மீண்டும் தூங்கிவிட்டான். நான் அங்கிருந்து திரும்பி போக விரும்பினேன். அரசன் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளட்டும். எனவே நான் அங்கிருந்து வெளியே நடக்கத் துவங்கினேன். ஏய், இங்கு வந்து ஏதோ ஒரு முட்டாள்தனமான கதையை கூறிவிட்டு பிறகு திரும்பி நடப்பதற்கு உனக்கு என்ன துணிச்சல் என்று அந்த காவலாளி என்னை பார்த்து கத்தினான். ஐயா, நான் உங்களை கேலி செய்யவில்லை. நான் சிறிது மதிப்பாக தோன்ற முயற்சித்தேன். நீ என்னை எதிர்த்து பேசுகிறாயா என்று அவன் கேட்டான். அடுத்து நிகழவிருந்ததை நான் எதிர்பார்க்கவில்லை. அவன் ஒரு கணத்தில் என் மீது பாய்ந்து என் கால்களுக்கு இடையே ஓங்கி மிதித்தான். நான் நிலைகுலைந்து விழுந்தேன். கோபம், அவமானம், வலி ஆகியவை ஒரு சேர என் கண்களை குளமாக்கின. என் கண்களில் தேங்கிய கண்ணீர் என் பார்வையை தடுத்தது. மற்ற காவலாளிகளும் விளையாட்டை நிறுத்திவிட்டு எங்களை நோக்கி வந்தனர். விளையாட்டை விட அதிக சுவாரஸ்யமான ஒன்று என் வடிவில் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. பிச்சைக்கார நாயே, திருட்டு கழுதை, இந்த நேரத்தில் ராஜ வீதியில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் அடுத்த அடியை தடுக்க முயற்சித்தேன். ஆனால் நான் மிகவும் பலவீனமாக இருந்தேன். ஐயா, ஐயா, தயவு செய்து நான் கூறுவதை காது கொடுத்து கேளுங்கள். யாரோ அரண்மனைக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர் என்று நான் கூறியபோது என் முகத்தின் மீது இறங்கிய ஒரு குத்து தரையில் என்னை மல்லாக்க விழ வைத்தது. அந்த காவலர்கள் என்னை மிதித்தனர், உதைத்தனர், புரட்டி எடுத்தனர். நான் தரையில் பரிதாபமாக தவழ்ந்தேன். அப்போது திடீரென்று அவர்கள் தங்கள் தாக்குதலை நிறுத்தினர். நான் என் தலையை உயர்த்தி பார்த்தபோது தலைமை காவலன் எனக்கு மேலாக நின்று கொண்டிருந்தான். அவன் என் தலையில் எஞ்சியிருந்த முடியை பிடித்து தூக்கினான். நான் அதிர்ச்சியில் உறைந்தேன்.
பிறகு அவன் என்னை தனது மேசையை நோக்கி தள்ளியபோது நான் நிலை தடுமாறி கீழே விழுந்தேன். நான் நிமிர்ந்து பார்த்தபோது அவனது கனத்த உடல் மேசையின் மீது நிலை கொண்டிருந்தது. அவனது எடை தாங்காமல் அதில் ஒரு கிரீச்சொலி எழுந்தது. ஆனால் அந்த சத்தம் எனக்கு ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. ஒருவேளை அந்த மேசை உடையக்கூடும். என்ன விஷயம் என்று கூறு என்று அவன் அதிகாரமாக கேட்டான். நான் மௌனமாக இருந்தேன். எனவே அவன் மீண்டும் என்னை எட்டி உதைத்தான். அப்போது நான் பார்த்திருந்ததை அவனிடம் கூறினேன். அவன் கோபத்தில் முகம் சுளித்தான். அவன் எதையோ சவைத்துக்கொண்டே சிந்தனையில் மூழ்கினான். பிறகு அங்கிருந்த நால்வரில் ஒருவனிடம், நீ போய் அரண்மனையின் தலைமை காவலனிடம் விஷயத்தை கூறு என்று கூறினான். பிறகு ஏதோ யோசித்தவனாக, இவனை அடைத்து வை, இவன் பன்றி போல குடித்திருக்கிறான் என்று சேர்த்து கூறினான். மற்ற 2 காவலர்களும் என்னை தரதரவென்று இழுத்துச் சென்று மூலையில் இருந்த ஒரு இருண்ட சிறைக்குள் தள்ளினர். நான் மூலையில் சென்று விழுந்தேன். சிறை கதவை மூடுவது பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் தங்கள் விளையாட்டை தொடர்வதற்கு சென்றனர். அரண்மனையின் தலைமை காவலனிடம் விஷயத்தை கூறி வரும்படி உத்தரவிடப்பட்ட காவலாளி என்னை சபித்துக்கொண்டே அரண்மனை காவலர்களை தேடி புறப்பட்டான். நான் இவ்வளவு தூரம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்ததை நினைத்து என்னை நானே சபித்தேன். அரண்மனை விவகாரம் அரசனின் தலைவலி. இதில் நான் ஏன் குறுக்கிட வேண்டும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். நான் ஒரு முட்டாள். நான் இருந்த சிறையின் இன்னொரு மூலையில் ஏதோ ஒரு குற்றவாளி சுருண்டு கிடந்தான். அந்த குண்டு காவலன் மீண்டும் தன் நாற்காலியில் அமர்ந்து குரட்டை விட துவங்கியிருந்தான். என் உடல் முழுவதும் வலியால் துடித்தது. நான் ஒரு வடிகட்டிய முட்டாள். என் தலைவிதியையும் உணர்ச்சி வசப்பட்டு நான் செயல்பட்ட விதத்தையும் சபித்தபடி நான் மெதுவாக தூங்கி போனேன். நான் கண் விழித்தபோது இலங்கை எரிந்து கொண்டிருந்தது. நூலின் அடுத்த அத்தியாயம் 42. மரணத்தின் தூதுவன். ராவணன் பேசுகிறேன். என் தோட்டத்திலிருந்து வந்த அலறல்களும் குழப்ப சத்தமும் என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பின. மக்கள் இலக்கின்றி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். காவலாளிகள் கத்திக்கொண்டும் ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டும் இருந்தனர். கொழுந்து விட்டெறிந்த நூற்றுக்கணக்கான தீப்பந்தங்கள் அரண்மனைக்கு ஒளியூட்டி கொண்டிருந்தன. மண்டோதரியும் கண் விழித்து குழப்பத்துடன் என்னை பார்த்தாள். நான் என் அறைக்கதவை திறந்தபோது வெளியே இருந்த காவலர்கள் தாழ்வார சுவரின் மீது சாய்ந்து கொண்டு எதையோ கத்திக்கொண்டிருந்தனர். நான் அவர்களை நெருங்கிய போது அவர்கள் தங்களை நிமிர்த்தி கொண்டு என்னை பணிந்து வணங்கினர். என்ன சத்தம் இது? ஒரு மூத்த காவலாளி எச்சரிக்கையோடு ஓரடி முன்னால் வந்து நன்றாக குனிந்து பணிந்தான். அரசே, ஒரு குரங்கு மனிதன் நமது அரச தோட்டங்களுக்குள் அத்துமீறி நுழைந்து அந்த தேவ பெண்ணிடம் பேசிக்கொண்டிருந்தான். நமது காவலர்களில் சிலர் அவனை சிறைபிடிக்க முயன்றபோது அவன் அவர்களோடு சண்டையிட்டான். அவன் 2-3 பேரை கொல்லவும் செய்தான். சிலருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது. அவன் இப்போது மரங்களுக்கிடையே காணாமல் போய்விட்டான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். குரங்கு மனிதன் எனது அரண்மனை தோட்டங்களுக்குள் புகுவது என்பது என் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. நான் என் மகள் சீதையை பற்றி கவலைப்பட்டேன். எனது காவலர்கள் அவளை கண்காணித்து கொண்டிருந்தாலும் கூட அசோக மரத்தின் அடியில் எளிதில் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நிலையில் அவள் இருந்தாள். ஆனாலும் நான் சற்று அசௌகரியமாக உணர்ந்தேன். வானரர்களின் அரசனான வாலி தேவ இளவரசன் ராமனால் வஞ்சகமான முறையில் கொல்லப்பட்டிருந்தான். ஒழுக்கம் கெட்ட கெடுநோக்கு கொண்ட வாலியின் இளைய சகோதரனான சுக்ரீவன் இப்போது வானரர்களை ஆண்டான். என் மருமகன் ராமன் தவறான வழியில் வாலியின் அதிகாரத்தை கைப்பற்றிய விதத்தை நினைத்தாலே அருவருப்பாக இருக்கிறது. அந்த கோழை ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து நின்று வாலியின் இதயத்தை தனது அம்பால் துளைத்து கொன்றான். சுக்ரீவன் தனது சகோதரன் வாலியுடன் ஒற்றைக்கு ஒற்றை சண்டையில் ஈடுபட்டு தோல்வியை தழுவி கொண்டிருந்த நேரத்தில் ராமன் வஞ்சகமாக இதை செய்திருந்தான் என்பது எனக்கு மேலும் அதிக கோபத்தை ஏற்படுத்தியது. என் மருமகன் எத்தகைய ஒழுக்க நெறியையும் அறத்தையும் கடைபிடித்தான்? தற்போதைய வானர அரசனான சுக்ரீவனை அவனது பதவியிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு என் நண்பனின் மரணத்திற்காக அவனை பழி வாங்குவதற்கு நான் பல முறை உந்தப்பட்டிருந்தேன்.
வானரர்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு நான் என் வீரர்களுக்கும் எனது கடற்படைக்கும் உத்தரவு கூட பிறப்பித்திருந்தேன். ஆனால் தெற்கு கடல்களில் தொடங்கி வடக்கில் இமயம் வரை ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தையும் என் மகன் வெற்றி கொண்ட பிறகு போர் குறித்த எனது பசி குறைந்து போனது. மேலும் சுக்ரீவன் மேகநாதனுக்கு பாராட்டு தெரிவிக்க ஒப்புக்கொண்டிருந்தான். மழை காலமும் தொடங்கியிருந்தது. எனவே படையெடுப்பு பற்றிய திட்டத்தை நாங்கள் ஒத்திவைத்தோம். ஆனால் மழைக்காலம் துவங்கிய பிறகு அந்த கயவன் சுக்ரீவன் மீண்டும் தனது ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கைக்கு திரும்பினான். ஒழுக்கங்கெட்ட வானரர்களை கொண்ட ஒரு படையின் துணையுடன் ராமன் எந்த ஒரு முட்டாள்தனமான சாகசத்தையும் துவக்க மாட்டான் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். நான் சற்று கவனக்குறைவாக இருந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். என் தோட்டத்தில் புகுந்திருந்த குரங்கு மனிதன் அதற்கான நல்ல ஆதாரம். எனக்கு முன்னோக்கு பார்வை இல்லாமல் போனது குறித்து என்னை நானே நொந்து கொண்டேன். இது ஒரு நெருக்கடி நிலையாக இருந்தது. உயர்மட்ட குழு ஒன்று கூடியாக வேண்டியிருந்தது. கதவுகளையும் சன்னல்களையும் மூடிக்கொள்ளுமாறு என் மனைவி மண்டோதரியிடம் நான் கூறினேன். வழக்கத்திற்கு மாறான எனது எச்சரிக்கையை கண்டு அவள் கவலைப்பட்டாள். ஆனால் நான் அவளை கண்டுகொள்ளாமல் வெளியே சென்று என் அறைக்கதவை படார் என்று ஓங்கி மூடினேன். நான் மேகநாதனின் அறையை நோக்கி நடந்தேன். ஆனால் அந்த அறைக்கதவு திறந்திருந்ததைக் கண்டேன். அரசவை பிரகாசமாக ஒளியூட்டப்பட்டிருந்தது. காவலாளிகள் தத்தம் இடங்களில் கவனத்துடன் இருந்தனர். எனது மந்திரிகள் உற்சாகமாக ஒருவரோடு ஒருவர் அரட்டை அடைத்தபடி நின்றனர். இளவரசன் மேகநாதன் எங்கே என்று கேட்டுவிட்டு என் மகனின் வசீகரமான முகத்தை நான் தேடினேன். அரசே, வடக்கில் அவன் தனது தேடல் குழுவை வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்று பிரஹஸ்தன் பதிலளித்தான். பாதுகாப்பை மீறி எப்படி ஒருவன் உள்ளே நுழைந்தான் என்று நான் சீறினேன். நான் பேச பேச என் கோபம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது. நான் என் முஷ்டியை என் உள்ளங்கைக்குள் ஓங்கி குத்திய போது அங்கு முழு அமைதி நிலவியது. எனக்கு இப்போது அதற்கான பதில் தெரிந்தாக வேண்டும் என்று நான் கத்தினேன். எனது கவலை மறைந்து அதன் இடத்தை எனது கோபம் விரைவாக எடுத்துக்கொண்ட போது எனக்கு சற்று தெம்பாக இருந்தது. காவலாளிகள் தூங்கிக் கொண்டிருந்த போது வடக்கு பகுதியில் இருந்த சுவரின் ஊடாக அவன் இரகசியமாக உள்ளே புகுந்தான். பிறகு அவன் அவர்களை கொன்றுவிட்டு அசோகவனத்தை சென்றடைந்தான். தொண்டைகள் அறுக்கப்பட்ட நிலையில் அந்த காவலர்களின் உடல்கள் ஓடைகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்டன என்று பிரஹஸ்தன் மெதுவாக கூறினான். பிரமாதம், இது நல்ல விஷயம். அவன் ராவணனின் கோட்டைக்குள் நுழைந்ததை ஓர் அசுரன் கூட பார்க்கவில்லை, இல்லையா? எனது காவலர்கள் தங்கள் தூக்கத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். என்னிடம் 50,000 வீரர்கள் இருக்கின்றனர். ஆனால் அந்த ஒரே ஒரு குரங்கு மனிதன் யாருடைய கண்களிலும் படாமல் தப்பித்ததோடு மட்டுமல்லாமல் இன்னும் சிறைபிடிக்கப்படாமல் இருக்கிறான். எப்பேற்பட்ட சிறப்பான கண்காணிப்பு அமைப்பு முறை! எப்பேற்பட்ட பிரமாதமான உளவுத்துறை என்று நான் வெடித்தேன். எனது வசவிற்குப் பிறகு பிரஹஸ்தனும் ஜம்புமாலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதை நான் பார்த்தேன். அரசே, உண்மையில் போதையில் இருந்த ஒரு குடிகாரன் அரண்மனைக்குள் எவனோ ஒருவன் இரகசியமாக நுழைந்திருந்ததை தான் பார்த்ததாக ராஜவீதியில் இருந்த காவல் நிலையத்தில் தெரிவித்திருந்தான். ஆனால் பொறுப்பில் இருந்த அதிகாரிக்கு தனது இருக்கையிலிருந்து எழுந்திருக்க மனம் இருக்கவில்லை. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் விஷயம் அப்படியே உதாசீனப்படுத்தப்பட்டது. இதைத்தானே நீ என்னிடம் கூற விரும்புகிறாய் என்று நான் உருமினேன். மேகநாதன் எங்கே போனான் என்று நான் கவலை கொண்டேன். அந்த குரங்கு மனிதன் எங்கு வேண்டுமானாலும் ஒளிந்திருக்கக்கூடும். இருட்டில் ஒரு மர உச்சியிலிருந்து வஞ்சகமாக எரியப்படும் அம்பு என் மகனின் தொண்டையை சுலபமாக துளைத்துவிடும். இது ஓர் ஆபத்தான விளையாட்டு. இது ஒரு யுத்தமல்ல. இங்கு எந்த விதிமுறைகளுக்கும் இடமில்லை. அதைவிட மோசமான விஷயம் என்னவென்றால், என் எதிரிகளுக்கு ஒழுக்க நெறி எதுவும் கிடையாது. அரசவையில் ஓர் அசௌகரியமான அமைதி கோலோச்சியது. வெளியே மக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டும் அடுத்தவரை பார்த்து கத்திக்கொண்டும் இருந்த சத்தமும் வாள்கள் ஒன்றோடொன்று உரசிய சத்தமும் எங்களுக்கு கேட்டன. திடீரென்று ஒரு பெரும் உற்சாக ஆரவாரம் எங்களுக்கு கேட்டது. எல்லோரும் நிமிர்ந்து பார்த்தனர். ராவணனுக்கு வெற்றி, அசுர பேரரசனுக்கு வெற்றி என்ற முழக்கம் விண்ணை தொட்டது. நான் உற்சாகத்தில் எழுந்து நின்றேன்.
ஒட்டுமொத்த அரசவையும் என்னுடன் சேர்ந்து எழுந்தது. நான் வெளியே ஓடிச் சென்று என் மகன் கொண்டு வந்து கொண்டிருந்த பரிசை பார்க்க விரும்பினேன். ஆனால் என் உற்சாகத்தை மறைக்க கடுமையாக முயற்சித்து கொண்டு, மகிழ்ச்சியிலும் எதிர்பார்ப்பிலும் என் கைகளை பிசைந்து கொண்டு நான் அங்கேயே நின்றேன். ஊர்வலத்தின் முன்னால் எனது உயரமான பெருமையான மகன் தனது வில்லை தன் கையில் உறுதியாக பிடித்தபடி என் அரசவைக்குள் நுழைந்தான். ஒட்டுமொத்த அரசவையும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தது. அசுர காவலாளிகள் மகிழ்ச்சி கூத்தாடினர். செண்டைகள் பலத்த சத்தத்துடன் முழங்கப்பட்டன. நான் என் மகனை நோக்கி நடந்து சென்று அவனை ஆறத் தழுவினேன். அப்போது உயரமான திடகாத்திரமான கருப்பு நிற வானரன் ஒருவன் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அவனது கைகளும் கால்களும் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தன. அவனது தசைகள் புடைத்து கொண்டு நின்றன. செதுக்கப்பட்ட ஒரு சிலையை போன்ற இதே உடல்கட்டு நான் இளைஞனாக இருந்தபோது எனக்கும் இருந்தது என்று நான் என் மனதிற்குள் கூறிக்கொண்டேன். நான் என் வயிற்றை உள்ளே இழுத்து கொண்டேன். அவன் கிட்டத்தட்ட மேகநாதன் அளவுக்கு உயரமாக இருந்தான். அவனது உடல் முழுவதும் கருப்பான சுருள்முடி இருந்தது. அவனது முகத்தின் இரு புறமும் அலை போன்ற கருப்பான முடி வழிந்தோடியது. அவன் ஒரு வலிமை மிக்க வீரனைப் போல இருந்தான். அவன் ராமனால் வஞ்சகமாக கொல்லப்பட்ட எனது நண்பன் வாலியைப் போல இருந்ததை திடீரென்று நான் உணர்ந்தேன். நான் நிதானமாக என் அரியணைக்கு திரும்பி நடந்தேன். என் மந்திரிகளும் தங்கள் இருக்கைகளுக்கு திரும்பினர். மேகநாதன் உருவிய வாளுடன் அந்த வானரனுக்கு அருகில் நின்றான். நான் ஒரு கையசப்பின் மூலம் செண்டை வாத்தியங்களை இசைத்து கொண்டிருந்தவர்களையும் முக்கியமற்ற பிற நபர்களையும் எனது அரசவையில் இருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டேன். ஒரு சில நிமிட அமைதிக்கு பிறகு நான் விசாரணையை துவக்கினேன். முதல் சில கேள்விகளுக்கு அந்த வானரன் பதில் கூறவில்லை. அவன் எனக்கு சவால் விடும் விதத்தில் என்னை வெறித்து பார்த்தபடி நின்றான். அவனது கம்பீரமும் தன்னம்பிக்கையும் என்னை தடுமாற செய்தன. அவன் ஓர் உளவாளியாக பிடிக்கப்பட்டு மரண தண்டனையை எதிர்கொண்டு உலகிலேயே அதிக ஆற்றல் வாய்ந்த ஒரு பேரரசனின் அரசவையில் நின்று கொண்டிருந்தான். ஆனாலும் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது போல அவன் சர்வ சாதாரணமாக அங்கு நின்றான். நான் ஒரு பதில் வேண்டி பிரகஸ்தனை பார்த்தேன். அவன் எழுந்து நின்றான். ஆனால் அவன் பேசுவதற்குள் அந்த வானரன் ஓர் ஆழமான குரலில் பேசினான். என் பெயர் அனுமான். மாருதியின் மகன் நான். எனது அரசரும் இரட்சகருமான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் தூதுவனாக நான் இங்கு வந்திருக்கிறேன். ஓர் அரசனின் தூதுவனுக்கு இன்னோர் அரசனின் அரசவையில் கொடுக்கப்பட வேண்டிய உரிய மரியாதையை நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். அசுரர்களின் பேரரசரும் சிறப்பாக கற்று தேர்ந்த வீர அரசருமான ராவண பிரபு ராஜ தர்மத்தின்படி ஒரு தூதுவனுக்குரிய மரியாதையை கொடுக்க தயங்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறி அவன் ஒரு புன்னகையுடன் தனது மேச்சை முடித்தான். அந்த புன்னகை அவனது முகத்திற்கு ஒளியூட்டியது. பிரகஸ்தன் அவனை பார்த்து மிகவும் உறுதியான குரலில், ஸ்ரீ அனுமான் அவர்களே, தூதுவர்கள் நடு இரவில் யாருக்கும் தெரியாமல் அத்துமீறி நுழைவதில்லை. நீ ஓர் உளவாளி என்பதற்கு எங்களிடம் வலிமையான காரணங்கள் உள்ளன. நீ குறிப்பிட்ட அதே ராஜ தர்மத்தின் நெறிமுறைகளின்படி ஓர் உளவாளிக்கான தண்டனை மரணம் மட்டும்தான். எங்களுக்கு தெரிந்தவரை உன் எஜமானன் ராஜ தர்மத்தின் மீது அவ்வளவு அக்கறை காட்டுபவன் அல்ல. என்னுடைய மட்டமான அறிவின்படி ஒரு வீரன் இன்னொருவனுடன் ஒற்றைக்கு ஒற்றை சண்டையில் ஈடுபட்டிருக்கும் போது அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து நின்று அம்பை எய்து அவனை வஞ்சகமாக வீழ்த்துவது ராஜ தர்மத்தின் ஒரு பகுதி அல்ல என்று கூறினான். அந்த வானரன் அசௌகரியமாக காணப்பட்டான். ஓர் உளவியல் ரீதியான மேன்மையை நிலைப்படுத்த அவன் மேற்கொண்ட முயற்சியை எனது பிரதம மந்திரி சிறப்பாக முறியடித்தான். அந்த வானரன் இப்போது மற்றுமோர் உத்தியை முயற்சித்து பார்த்தான். ராவண மகாராஜா, நான் கயிறுகளால் கட்டுண்டு கிடக்கும்போது நான் உங்களிடம் பேச மறுக்கிறேன். எனது கயிறுகளை அவிழ்த்துவிட்டு எனக்கு ஓர் இருக்கையை கொடுங்கள். அதன் பிறகு நான் உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் விடையளிக்கிறேன். அவனை பாதாள சிறைக்குள் தள்ளுங்கள். இந்த கருங்குரங்கின் உடலின் மீது ருத்ராக்கன் தனது கைவண்ணத்தை துவக்கும்போது
இவன் பேசுகிறானா இல்லையா என்று நாம் பார்த்து விடலாம் என்று கூறிவிட்டு அனுமானின் கண்களை நான் நேராக பார்த்து அவற்றில் பயரேகைகள் ஏதேனும் தென்பட்டனவா என்று தேடினேன். அப்படி எதையும் அங்கு என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் அமைதியாகவும் சஞ்சலமின்றியும் இருந்தான். எனது காவலாளிகள் அவனை நெருங்கி அவனது முழங்கைகளை பற்றினர். அப்போது என் சகோதரன் விபீஷணன் தான் பேசுவதற்காக எழுந்தான். என்னுள் அதிகரித்து கொண்டிருந்த எரிச்சலை மறைக்க முயற்சித்து கொண்டே நான் அவனை பார்த்தேன். அரசே, எந்த குற்றமும் செய்யப்பட்டிருக்காத நிலையில் தான் ஒரு உளவாளி அல்ல, ஒரு தூதுவன்தான் என்று ஒருவன் கூறிய பிறகு அவன் ஒரு தூதுவனாகத்தான் நடத்தப்பட வேண்டும் என்று நமது நெறிமுறை விதி கூறுகிறது. தான் அரசவையில் இருந்தோம் என்பதை ஒரு கணம் மறந்துவிட்டு மேகநாதன் சிற்றப்பா என்று கத்தினான். அவன் நமது காவலாளிகள் இருவரை கொன்றுவிட்டு நமது தோட்டத்தையும் நாசப்படுத்தியுள்ளான். அவன் ஓர் உளவாளிதான். அவன் ஒரு குற்றவாளி. அவன் அதற்கு ஏற்றாற் போலத்தான் நடத்தப்பட வேண்டும். அனுமான் அந்த காவலாளிகளை கொன்றான் என்பதற்கு சாட்சிகள் யாரேனும் இருக்கின்றனரா? அவனது குற்றம் நிரூபிக்கப்படாத வரை அவன் ஓர் அப்பாவிதான். அவனை விடுவிக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஒரு நாகரிகமற்ற வானரனை கையாண்ட போது நமது அசுர பேரரசர் ஒழுங்கு முறையையும் ராஜ தர்மத்தையும் கடைபிடிக்கவில்லை என்று யாரும் அவரை குற்றப்படுத்தக்கூடாது என்பதுதான் என் நோக்கம். விபீஷணன் தன் பேச்சை முடித்தபோது என்னை பார்த்தான். பிரகஸ்தன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து, இந்த உளவாளி எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்று பேரரசர் விரும்புகிறாரோ அவ்வாறே அவன் கையாளப்பட வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் என்று கூறினான். அசுரர்கள், 2 அசுரர்கள் உடன்படுகின்ற ஒரு விஷயம் இவ்வுலகில் ஒன்று கூட கிடையாது. எப்போதும் விவாதித்து கொண்டும் விஷயங்கள் தங்கள் வழியில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பதும் தான் அவர்களுடைய வேலை என்று என் மனதிற்குள் நொந்து கொண்டேன். பிரகஸ்தனையும் விபீஷணனையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்துவதென்று நான் ஓர் அறிவார்ந்த முட்டாளைப் போல தீர்மானித்தேன். கட்டுகளில் இருந்து அவனை விடுவியுங்கள். அவனது கைகளும் கால்களும் மட்டும் கட்டப்பட்டிருக்கட்டும். அவன் ஏதேனும் கூற விரும்பினால் நின்றபடியே அவன் அதை கூறட்டும். அவனை என்ன செய்ய வேண்டும் என்பதை அதன் பிறகு நான் முடிவு செய்கிறேன் என்று நான் கூறினேன். ஆனால் அப்பா என்று மேகநாதன் இடைமறித்தான். நான் ஒரு கடுமையான பார்வையின் மூலம் அவனை அமைதிப்படுத்தினேன். ஒரு காவலாளி அனுமானின் கட்டுகளை மெதுவாக அவிழ்த்தான். கயிறுகள் அவிழ்க்கப்பட்டவுடன் அனுமான் பேசினான். கிஷ்கிந்தையை சேர்ந்த மாருதியின் மைந்தனும் வானர அரசன் சுக்ரீவனின் மந்திரியும் அயோத்தி இளவரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனின் சேவகனுமான நான் பேராற்றல் வாய்ந்த அரசன் லங்கேஸ்வரனுக்கு என் எஜமானிடமிருந்து ஓர் தோழமையான அறிவுரையை கொண்டு வந்திருக்கிறேன். அயோத்தி இளவரசரின் மனைவியும் அயோத்தியின் அரசியுமான சீதாதேவியை நீங்கள் தவறாக அபகரித்து வந்து அவரை உங்களுடைய கண்காணிப்பின் கீழ் வைத்திருக்கிறீர்கள். தனது அரசியை அவருக்குரிய அனைத்து மரியாதையுடன் தன்னிடம் திருப்பி கொடுத்துவிட்டு நீங்கள் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று என் அரசர் உங்களை கேட்டுக்கொள்கிறார். நீங்கள் இந்த அறிவுரையை உதாசீனப்படுத்தினால் இலங்கையின் மீதும் அசுரர்களின் மீதும் போர் தொடுக்க என் எஜமானின் சார்பில் எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அசுரர்களாகிய உங்களை அழித்துவிட்டு உங்களுடைய பாவ நகரங்களை மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டு எங்கள் அரசியாரை மீட்டுச் செல்வோம் என்று நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம். அங்கு ஒரு பெரும் அமளி ஏற்பட்டது. 100கணக்கான வாள்கள் தம் உரைகளில் இருந்து சீறிப்பாய்ந்து வெளியே வந்தன. மேகநாதன் தனது வாளை மரியாதையற்ற அந்த வானரனின் தொண்டையின் மீது வைத்து அழுத்தினான். இந்த குரங்கு மனிதனின் பேச்சு அதிகமாக ஏளனப்படுத்துவதாக இருந்தது. அசுர பேரரசனான என்னிடம் வந்து எனக்கே சவால் விடுவதற்கு இந்த குரங்கு மனிதனுக்கு எவ்வளவு துணிச்சல்! அறவேக்காட்டு நாகரிகம் கொண்ட வானரர்களின் குடிகார அரசனின் பெயரில் இவ்வாறு செய்வதற்கு அவனுக்கு எவ்வளவு துணிச்சல்! தன் மனைவியை மோசமாக நடத்திய ஒரு நாடோடி வேடுவனின் சார்பில் உலகின் மிகவும் ஆற்றல் வாய்ந்த பேரரசனிடம் சவால் விடுவதற்கு இந்த வானரனுக்கு எவ்வளவு துணிச்சல்! என் அரசவையில் எல்லோர் முன்னிலையிலும் வெளிப்படையாக என்னை சவாலுக்கு அழைப்பதற்கு இவனுக்கு எவ்வளவு துணிச்சல்!
இவனை கற்களால் அடித்து கொள்ளுங்கள் என்று நான் உறுமினேன். ஒட்டுமொத்த அரசவையும் என்னுடன் சேர்ந்து கர்ஜித்தது. நான் அவனுக்குரிய தண்டனையை அறிவித்தபோது அவன் இதற்கெல்லாம் கலங்காதவனாக எந்த சலனமும் இன்றி நின்றான். விபீஷணன் மெதுவாக எழுந்து நின்றபோது அங்கு நிலவிய அமளி அடங்கியது. அப்போது அவன் ஒரு மென்மையான குரலில், அரசே, இவன் தனது மரணத்தை சம்பாதித்திருக்கிறான். நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு ஒரு நியாயமான தண்டனையை வழங்கி இருக்கிறீர்கள். அவன் வெறும் ஒரு தூதுவனாக இல்லாமல் எல்லை மீறி நடந்து கொண்டதால் வாழ்வதற்கான உரிமையை அவன் இழந்துவிட்டான். அவனுடைய பேச்சு ஒரு யுத்த களத்தில் வேண்டுமானால் பொருத்தமானதாக இருந்திருக்கும். இலங்கையையும் இந்தியா முழுவதையும் ஆள்கின்ற பெருமைக்குரிய அசுர பேரரசரின் அவைக்கு அது பொருத்தமான ஒன்றல்ல. ஆனால் என்று கூறி அவன் சற்று நிறுத்தினான். நான் பொறுமை இழந்து கொண்டிருந்தேன். விபீஷணா, நீ கூற வருவதை விரைவாக கூறிவிடு. ஆனால் அண்ணா, நம்முடைய செய்தியை அவனிடம் கொடுத்தனுப்புவது அறிவார்ந்த செயலாக இருக்குமல்லவா? தான் ஏதேனும் தவறான சாகசத்தை நிகழ்த்த முயற்சித்தால் இலங்கை அதற்கு ஏற்றவாறு விடையளிக்கும் என்று அவனுடைய எஜமானனும் தெரிந்து கொள்ளட்டும். நாம் இவனை வெறுமனே கொன்றுவிட்டால் இவனை இங்கு அனுப்பியவர்களுக்கு ஒரு பொருத்தமான பதிலை கொடுக்கும் வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம். இவனிடம் ஒரு செய்தியை கொடுத்தனுப்பினால் தேவையற்ற ஒரு யுத்தத்தையும் நாம் தவிர்க்கக்கூடும். ராமன் தனது நாகரிகமற்ற சகோதரனான லட்சுமணனை நம்மிடம் ஒப்படைக்கும் வரை அவனது மனைவியை நாம் ஒரு பணைய கைதியாக வைத்திருப்போம் என்று நாம் அவனுக்கு தெரிவிக்கலாம். பிறகு லட்சுமணனை விசாரணைக்கு உட்படுத்தி அவன் நமது சகோதரிக்கு எதிராக செய்த அட்டூழியங்களுக்கு அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கலாம். நான் விபீஷணனை பார்த்து கொண்டே அவன் கூறுவதிலும் ஓர் அர்த்தம் உள்ளது என்று நினைத்தேன். ஆனால் அந்த குரங்கு என்னை ஏளனப்படுத்தி இருந்தது குறித்து உள்ளூர நான் இன்னும் கொதித்து கொண்டிருந்தேன். பிரஹஸ்தன் எழுந்து நின்று என்னை பார்த்து திரும்பி, அரசே, நாம் அவசரப்பட்டு அவனை கொல்வதற்கு முன்பாகவோ அல்லது திருப்பி அனுப்பி வைப்பதற்கு பதிலாகவோ அவனிடமிருந்து சிறிது தகவல்களை வாங்கிக் கொள்ளலாம். ஸ்ரீ ராமச்சந்திரனிடமிருந்து வந்துள்ள இந்த மதிப்பிற்குரிய தூதுவனை தனிப்பட்ட முறையில் விசாரிப்பதற்கான கௌரவத்தை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினான். நான் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியாமல் தடுமாறினேன். ஆனால் அனுமானுக்கு நான் உடனடியாக ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினேன். அவன் என் அரசவைக்கு வந்து என்னை ஏளனம் செய்துவிட்டு அந்த குற்றத்திலிருந்து தப்பித்து கொள்ள என்னால் அனுமதிக்க முடியவில்லை. விபீஷணன் இதற்கும் ஒரு தீர்வை கண்டுபிடித்தான். நாம் அவனுக்கு அடையாள சூடு போடலாம் என்று விபீஷணன் வெறுமனே கூறினான். நெருப்பாலோ அல்லது பழுக்க காய்ச்சிய ஓர் இரும்பாலோ அடையாள சூடு போடுவது அசுரர்களின் பண்டைய வழக்கமாக இருந்தது. அது மிக கொடூரமான ஒரு தண்டனை. அது அதிக வேதனையானதோடு மட்டுமின்றி ஒருவனது சுய மதிப்பை காயப்படுத்தி அவனை அவமானத்திற்கு உள்ளாக்கும் ஒரு தண்டனையாகும். இந்த அடையாள சூட்டால் ஏற்படும் தழும்பு நிரந்தரமானது. இதற்கு உள்ளாக்கியவன் இந்த அடையாள குறியையும் மனவேதனையையும் தனது வாழ்நாள் முழுக்க சுமந்து திரிய வேண்டியிருக்கும். இந்த அடையாள குறி இவன் ஒரு மாபெரும் குற்றத்தை செய்தவன் என்பதை உலகத்தாரிடம் முழங்கும். அவனது குற்றம் மற்றும் தோல்வியின் இந்த அடையாள குறி ஒட்டுமொத்த உலகமும் அவனை பார்த்து எள்ளி நகையாடுவதற்காக அவனது உடலின் மீது வலுக்கட்டாயமாக ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் அது அறிவிக்கும். நான் இந்த யோசனையை பற்றி எவ்வளவு அதிகமாக சிந்தித்தேனோ அவ்வளவு அதிகமாக அது எனக்கு பிடித்து போனது. இந்த குரங்கு ராவணனின் அடையாள குறியோடு தனது எஜமானனிடம் திரும்பிச் செல்லும். அவனுக்கு எங்கே சூடு போடலாம்? அவனுடைய பரந்த மார்பிலா, அவனது பருத்த வயிற்றிலா, அல்லது அவனது பரந்த முதுகிலா? அவனது ஆடைகளை களைந்துவிட்டு அவனுடைய வாளில் சூடு போடுங்கள். பிரஹஸ்தன் மீண்டும் எனக்கு எரிச்சல் ஊட்டினான். அரசே, நாம் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகளை தவிர்ப்பது நல்லது என்பது என் அபிப்பிராயம். அவனை ஓர் உளவாளி போல நடத்தி அதற்கு ஏற்றாற்போல அவனை கையாள வேண்டும்.
நாம் இவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து போக வேண்டியதில்லை. அவனது வாளுக்கு தீ வையுங்கள். அவன் உட்காரும் போதும், நிற்கும் போதும், படுக்கும் போதும் அல்லது தூங்கும் போதும் அந்த வலியை அவன் உணரட்டும். ஓர் அசுர பேரரசனை ஏளனம் செய்வதால் ஏற்படும் வலியை அவன் உணரட்டும் என்று நான் கத்தினேன். நம்ப முடியாதவன் போல தனது தலையை பக்கவாட்டில் ஆட்டிய பிரஹஸ்தனை நான் உதாசீனப்படுத்திவிட்டு என் அரசவையிலிருந்து எழுந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தில் நான் திளைத்தேன். எனது காவலாளிகள் ருத்ராக்கனை அழைத்து வர ஓடினர். ருத்ராக்கன் தனது உதவியாளர்களுடன் வந்து அரசவைக்கு முன்னால் குனிந்து வணங்கினான். அனுமான் எதற்கும் மஞ்சாமல் அங்கு நின்றான். அவனுக்கு சூடு போடுவதற்காக ருத்ராக்கனின் ஆட்கள் உருகிய ஈயத்தை தயாரித்தனர். நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்போது யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று நிகழ்ந்தது. அந்த குரங்கு மனிதன் தனது கால்களை பிணைத்திருந்த கயிறுகளை சுலபமாக அறுத்தெறிந்துவிட்டு மேகநாதனின் கையில் இருந்த வாளை தன் காலால் எட்டி பறித்தான். ஒரு கணம் எல்லோரும் திடுக்கிட்டு நின்றனர். அந்த வானர வீரனுக்கு அது போதுமானதாக இருந்தது. பிறகு அவன் தன் கைகளையும் விடுவித்து கொண்டு உருக்கிய ஈயம் இருந்த கலயத்தை தன் கைகளால் தூக்கி அதை என்னை நோக்கி வீசி எறிந்தான். சரியான நேரத்தில் நான் குனிந்து அதிலிருந்து தப்பினேன். ஆனால் அந்த கலயம் எனது அரியணைக்கு பின்னால் இருந்த திரை சீலைகளின் மீது பட்டதில் அவை தீப்பிடித்து கொண்டன. சரியான நேரத்தில் நான் என் அரியணையிலிருந்து குதித்தேன். என் அரியணைக்கு மேலே இருந்த ஒட்டுமொத்த குடையும் தீப்பற்றி எரிந்து கீழே சரிந்தது. பிறகு என் அரசவை முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. அங்கு பெரும் குழப்பம் நிலவியது. அனுமான் ருத்ராக்கனை நெருப்பிற்குள் தள்ளினான். கட்டுறுதியான தேகத்தை கொண்ட அந்த முதன்மை காவலன் தன் உயிருக்கு போராடினான். அவனது ஆட்கள் அவனை வெளியே இழுத்து அவனை முழுவதுமாக ஆட்கொள்ளவிருந்த நெருப்பை அணைப்பதற்குள் அனுமான் எரிந்து கொண்டிருந்த கட்டைகள் சிலவற்றை உருவி வெளியே எடுத்து என் அரண்மனைக்கு தீ வைத்தான். என் காவலாளிகள் பீதியடைந்த முயல்களைப் போல தரிகட்டு ஓடினர். எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்த என் அரியணையின் மீது சிலர் தண்ணீரை கொட்டினர். இந்த குழப்பத்தில் எரிந்து கொண்டிருந்த கட்டைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அனுமான் நகரத்திற்குள் தப்பிச் சென்றான். பிரஹஸ்தன் மட்டும் தப்பித்து கொண்டிருந்த அந்த கயவனின் மீது தனது குத்துவாளை எறிந்தான். ஆனால் அது அனுமானின் காதை ஒட்டிச் சென்று அரசவையின் கதவின் மீது குத்திட்டு நின்றது. மேகநாதன் அனுமானை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் எரிந்து கொண்டிருந்த உத்தரங்களின் துண்டுகள் கீழே விழுந்து அவனது வேகத்தை குறைத்தன. நான் ஒரு கோழையைப் போல் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினேன். திரும்பி வந்து விடுமாறு மேகநாதனை நான் அழைத்தேன். அந்த வானரனை எப்போது வேண்டுமானாலும் எங்களால் சிறைபிடிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு அரண்மனை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அது ஒரு கொடும் கனவாக இருந்தது. எல்லா இடங்களிலும் குழப்பமும் பீதியும் கோலோச்சின. நான் என் சகோதரனுடனும் எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த மற்றவர்களுடனும் பெண்கள் குடியிருப்பிற்குள் ஓடினேன். தனது ஆட்களிடம் சிறிது ஒழுங்கை கொண்டு வர முயற்சித்த ருத்ராக்கன் அவர்களை பார்த்து கத்தினான். ஆனால் அந்த காவலர்கள் அவனது உத்தரவுகளை உதாசீனப்படுத்திவிட்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினர். எரிந்து கொண்டிருந்த ஒரு பெரிய உத்தரக்கட்டை எங்களுக்கு முன்னால் ஒரு சில அடி தூரத்தில் விழுந்தது. நாங்கள் மயிர்களையில் தப்பினோம். அங்கு நிலவிய வெப்பம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. எல்லா இடங்களும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. நான் ஒரு சன்னலை எட்டி உதைத்து திறந்து வெளியே குதித்து 12 அடி கீழே இருந்த தரையில் வந்து நின்றேன். என் கணுக்கால்களில் இருந்து எழுந்த வலியை பொருட்படுத்தாமல் நான் தொடர்ந்து ஓடினேன். என் அந்தப்புறத்திலிருந்து எழுந்த அலறல்களை என்னால் கேட்க முடிந்தது. நெருப்பு என் அரசவையை எரித்து தரைமட்டமாக்கிவிட்டு அதை சுற்றியிருந்த கட்டடங்களை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. என் கண்களுக்கு முன்னால் என் நகரம் பற்றி எரிந்தது. நெருப்பு ஜுவாலைகள் கூரை வீடுகளை கபலீகரம் செய்தன. எல்லா இடங்களிலும் பீதி தாண்டவமாடியது. ஆயிரக்கணக்கான மரண ஓலங்களும் அலறல்களும் விண்ணின் ஊடாக எதிரொலித்தன. மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து தப்பி ஓடினர். ஒரு சில துணிச்சல்காரர்கள் நெருப்பை எதிர்த்து போராடினர். ஆனால் அவர்கள் வேகமாக தோற்று கொண்டிருந்தனர். எரிந்து கொண்டிருந்த சதைகள், மரக்கட்டைகள், ஆடைகள் ஆகியவற்றிலிருந்து எழுந்த மோசமான நெடி காற்றை நிரப்பியது.
குதிரைகள் தங்களது லாயங்களில் இருந்து தெருக்களின் ஊடாக தறிகெட்டு ஓடின. தங்கள் வழியில் வந்த மக்களை எட்டி உதைத்தன, மிதித்து சவட்டின. நான் என் அந்தப்புரத்தை நோக்கி ஓடினேன். என் மனைவியும் என் மகன்களும் அங்கு இருந்தனர். நான் அவர்களை காப்பாற்றியாக வேண்டியிருந்தது. ஆனால் நெருப்பு எனக்கு முன்பாக அங்கு சென்றடைந்திருந்தது. அரண்மனையின் ஒட்டுமொத்த கூரையும் தீப்பிடித்தது. உத்தரவுகளை கொடுத்து கொடுத்து என் தொண்டை வறண்டு போனது. ஆனால் அவற்றை கேட்பதற்கு அங்கு யாரும் இருக்கவில்லை. என் காவலாளிகள் எங்கே? என்னுடைய பேராற்றல் வாய்ந்த படை எங்கே? என் மந்திரிகள் எங்கே? என் அரண்மனை எரிந்து சாம்பலானதை நான் கலக்கத்தோடு பார்த்தபடி நின்றேன். அப்போது ஒரு பெரிய கருப்பு உருவம் எரிந்து கொண்டிருந்த அந்தப்புரத்தை நோக்கி ஓடியதை நான் பார்த்தேன். அந்த முட்டாளை தடுத்து நிறுத்துவதற்காக நான் அவனை பார்த்து கத்தினேன். ஆனால் அவன் அந்த நெருப்பிற்குள் குதித்து மாயமாய் மறைந்தான். இந்த துணிச்சலான காரியத்தைக் கண்டு ஒரு கணம் நான் ஸ்தம்பித்தேன். அவன் ஒரு முழு கிறுக்கனாக இருக்க வேண்டும் என்று எனக்குள் கூறிக்கொண்டேன். இதற்குள் பிரஹஸ்தன் உட்பட ஒரு சில மந்திரிகள் அங்கு என்னுடன் சேர்ந்து கொண்டனர். ஆனால் நான் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. ருத்ராக்கன் சிறிதளவு ஒழுங்கை கொண்டு வந்திருந்தான். நெருப்பை அணைப்பதற்கு அவனுடைய ஆட்கள் கடுமையாக முயற்சித்தனர். அரண்மனையின் ஒரு பகுதி முற்றிலுமாக எரிந்து தரை மட்டமாகி இருந்தது. கிழக்கு பகுதியில் நெருப்பு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது போல தோன்றியது. ஆனால் அந்த நெருப்பு என் அந்தப்புரத்தை சூறையாடி இருந்தது. என் குடும்பத்தாரின் நிலைமை பற்றி சிந்திக்காமல் இருக்க நான் மிகவும் சிரமப்பட்டேன். நெருப்பை அணைப்பதற்காக 60 யானைகள் கொண்டு வரப்பட்டன. அப்போது எரிந்து கொண்டிருந்த அந்தப்புரத்திற்குள் மாயமாய் மறைந்து போயிருந்த அந்த பெரிய கருப்பு உருவம் முதல் தளத்தின் மேல் மாடத்திலிருந்து குதித்து நெருப்பை தவிர்த்து முற்றத்தில் விழுந்து உருண்டது. அவன் தன் முதுகின் மீது என் மனைவி மண்டோதரியை சுமந்து கொண்டிருந்ததை அப்போதுதான் நான் பார்த்தேன். நாங்கள் அவர்களை நெருங்கிய போது அவன் யார் என்பதைக் கண்டு திகைத்தேன். எனது தகாத உறவால் பிறந்த என் மகன் அதிகாயன்தான் அவன். மூச்சு பேச்சின்றி கிடந்த எனது அரசிக்கு நினைவை வரவழைக்க அவன் முயற்சித்து கொண்டிருந்தான். அவனது கைகள் மிக மோசமாக எரிந்திருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் நான் எதுவும் கூறுவதற்கு முன்பாக அதிகாயன் எரிந்து கொண்டிருந்த அரண்மனைக்குள் மீண்டும் ஓடினான். இம்முறை பல காவலர்களும் அவனுக்கு பின்னால் ஓடினர். நெருப்பின் தீவிரம் குறைந்திருந்தது. ஆனால் அது இன்னும் ஆபத்தானதாகத்தான் இருந்தது. அரண்மனைக்குள் நெருப்பு மெதுவாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் வெளியில் அது தொடர்ந்து சீற்றத்துடன் எரிந்து கொண்டிருந்தது. எரிந்து கொண்டிருந்த நகரில் தீயணைப்பு முயற்சிகளை வழிநடத்துவதற்காக மேகநாதனும் ஜம்புமாலியும் அரண்மனையிலிருந்து வேகமாக வெளியேறி நகரத்தை நோக்கி போயிருந்தது என் மனதில் எங்கோ பதிவாகி இருந்தது. இவ்வளவு கொடுமையான சேதத்தை விளைவித்திருந்த அந்த குரங்கை தேடுவதற்கு ருத்ராக்கன் மீண்டும் ஒரு குழுவை ஏற்பாடு செய்தான். பழி வாங்குவது அல்லது தண்டனை அளிப்பது குறித்து சிந்திக்கும் நிலையில் அப்போது நான் இருக்கவில்லை. திடீரென்று நடந்து முடிந்த இவ்வளவு பயங்கரமான நிகழ்வுகளில் இருந்து மீள முடியாமல் நான் அதிர்ச்சியில் வாயடைத்து போயிருந்தேன். நான் என் அரசியை பற்றி மிகவும் கவலைப்பட்டேன். காவலாளிகள் அந்த புறத்தில் இருந்து உடல்களை கொண்டு வந்தனர். சிலர் உயிரோடும், ஆனால் மிக மோசமாக எரிந்து போயோ அல்லது நினைவிழந்து போயோ இருந்தனர். மற்றவர்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு எரிக்கப்பட்டு நெருப்புக்கு இரையாகி இருந்தனர். என் அரசி மெதுவாக தன் கண்களை திறந்தாள். நான் அவளை கட்டி அணைத்தேன். என்னால் என் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவள் என்னை விலக்கி தள்ளினாள். அவள் தன் ஆடைகளை ஒழுங்குபடுத்துவது பற்றி கூட கவலைப்படாமல் எழுந்து நிற்க போராடியவாறு, அக்ஷயன், என் அக்ஷயன் எங்கே என்று முணுமுணுத்தாள். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். எனது 8 வயது மகன் அக்ஷய குமாரன் எங்கே? நான் எழுந்து நின்றேன். ஆனால் ஏதோ மோசமான ஒன்று நடந்திருந்ததாக நான் பயந்தேன். என் மனைவியை எதிர்கொள்வதற்கான துணிச்சல் எனக்கு இருக்கவில்லை. பிரஹஸ்தன் குனிந்து வணங்கிவிட்டு காவலாளிகளை அழைத்து அவர்களிடம் எதையோ கிசுகிசுத்தான். அவர்கள் அரண்மனையை நோக்கி ஓடினர். ஆனால் எல்லோரும் என் கண்களை தவிர்த்ததை நான் கவனித்தேன். துணிவை இழந்துவிடக்கூடாது என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன். சிவன் என் மகனை காப்பான்.
எல்லா இடங்களிலும் தேடுமாறு நான் உத்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தேன். இன்னும் என்னவெல்லாமோ உளறினேன். இந்த தேடல் முயற்சி வீணானது என்பதை நான் அறிந்தேன். ஆனால் நான் ஏதேனும் செய்ய விரும்பினேன். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.